இருக்கிற அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் உணர்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அந்த ஒரு அருமையான வேளையில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை பகிர்வை ஆண்டவரே நீர் விரும்புகின்ற வகையிலே நாங்கள் எடுத்து செல்வதற்கு எதிரான எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களையும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். பிதா நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு எதிரான எல்லா வேண்டாத நாற்றுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். மோசைக்கு முன்பாக சென்ற உம்முடைய பிரசன்னம் இது அந்த நாளில் எங்களுக்கு முன்பாக சென்று வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை சிந்தனைக்கான ஒரு விஷயம் எது அப்படின்னா, தாழ்ச்சி. புண்ணியங்களிலே தலையான புண்ணியம் எது? தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தாழ்ச்சி என்றால் என்ன, அந்த தாழ்ச்சியை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன அப்படின்னு அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. இந்த மூன்றையும் நாம ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையை கற்றுக்கொண்டிருக்கிறோம், எதிர்நோக்கை கற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த அன்பை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது மூன்றும் நிலையான ஒன்று அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுது. நிலையான அந்த மூன்றையும் நான் நிலையாய் பற்றி கொள்வதற்கு எனக்கு அடிப்படையாக தேவையாக இருப்பது எது அப்படின்னா தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியை என்னிடம் இல்லாமல் இந்த மூன்றிலும் நான் அடுத்த படிக்கு மேலே போக முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் நான் நம்பிக்கையை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், அன்பை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், எதிர்நோக்க கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் கற்றுக்கிட்டே இருந்து என்கிட்ட தாழ்ச்சி இல்லை அப்படின்னா இது நிலையா நிற்குமானா நிற்காது. எப்போ எனக்குள்ள தாழ்ச்சி என்கிற அந்த புண்ணியம் எனக்குள்ள கிடைக்குதோ, எனக்குள்ள வருதோ, நான் பெற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுதுதான் இந்த நிலையான மூன்றிலும் நான் நிலையாக நிலைத்து நிற்க முடியும். இல்லை என்றால் நம்ம விழுந்து விழுந்து தான் எந்திரிச்சு போயிட்டு இருப்போம். நம்பிக்கை இருக்கும், அன்பு இருக்கும், எதிர்நோக்கி இருக்கும், இது மூணுலையும் நம்ம கீழே விழுந்து விழுந்து தான் எந்திரிச்சு போயிட்டு இருப்போமே ஒழிய நம்ம நிலையான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம நிலையான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவசியம் தேவை எது அப்படின்னா இந்த தாழ்ச்சி. இப்போ தாழ்ச்சி என்றால் என்ன என்பதை தெரிந்தாதான் நம்ம அதை கடைபிடிக்க முடியும் இல்லைங்களா? தாழ்ச்சி என்றால் என்ன, எதை தாழ்ச்சி என்று சொல்லுகிறோம்? மற்றவங்க முன்னாடி கையை கட்டி பவ்யமாக இருக்கிறது தாழ்ச்சியா அப்படின்னா இல்லை, அது உலகப்பூர்வமான தாழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இறை வார்த்தையின் அடிப்படையில் தாழ்ச்சி என்றால் என்ன அப்படின்னா 100% ஆண்டவரை சார்ந்திருந்தால்தான் எனக்கு வாழ்வு என்பதை நம்பி அதன்படி நடப்பது தான் தாழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். 100%, 50 அல்ல, 60 அல்ல, 70 அல்ல, 100% ஆண்டவரை சார்ந்திருந்தால்தான் எனக்கு வாழ்வு என்பதை நான் நம்ப வேண்டும். நம்பியபடி என்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டும். அதுதான் தாழ்ச்சி. இது ஒரு இறை வார்த்தையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு தெளிவாக புரியும் தாழ்ச்சி என்பது என்ன. யோவான் 15:16 இறை வார்த்தை சொல்லுகிறது: நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனிகளில் நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தினேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இறை வார்த்தை இல்லைங்களா? உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, கனி கொடுக்கக்கூடிய நபர்களாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது, 15வது வார்த்தை. அப்ப நம்மை தேர்ந்தெடுத்தது எதற்காக அப்படின்னா கனி கொடுப்பதற்காக. இந்த கனியை நான் எப்ப கொடுக்க முடியுங்கிறத 15:5 சொல்றார் ஆண்டவர்: நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவன் எனக்குள்ளும் நான் அவனுக்குள்ளும் இணைந்திருந்தால் மட்டுமே அவனால் மிகுந்த கனி தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எப்ப நான் கனி கொடுக்கக்கூடியவனா மாறுறேன்?
ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றப்படுகிறேன். ஒரு கனி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி, ஒரு மரமாக இருந்தாலும் சரி, நம்ம அதிலிருந்து கிளைகளிலிருந்து அந்த கொடிகளிலிருந்து தான் நம்ம அந்த கனியை பறிப்போம். அது எந்த கனியாக இருந்தாலும், நம்ம திராட்சை கொடியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் செடியிலேருந்து போகிற கொடியிலேருந்து தான் நம்ம அந்த திராட்சை கொடியை நம்ம பறிப்போம். அதே மாதிரி தான் எல்லா கனிகளுமே இருக்கும். மரத்திலேருந்து போகக்கூடிய கிளைகள்ல இருந்தால் நம்ம அந்த கனியை எடுப்போம். ஆனால் அந்த கிளையையோ கொடியையோ தனியாக நம்ம வெட்டி வச்சிருக்கிறப்போ அந்த கனி கிடைக்குமா? நமக்கு கிடைக்காது. எப்ப அந்த கொடி அந்த கிளை மரத்தோடோ செடியோடோ இணைந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் அது கனி தரக்கூடியவையாக இருக்கின்றது. அப்ப செடி இல்லாம கொடியாலேயோ இல்லை கிளையாலேயோ கனிதர எப்படி முடியாதோ, அதே போல கனிதரக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அதுவும் மிகுந்த கனிதரக்கூடிய ஒரு நபராக நாம மாறணும் அப்படின்னா நாம் எப்பொழுதும் அந்த செடியோடு இணைந்து இருக்கணும். நான் தான் திராட்சை செடி அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஜீசஸ் தான் அந்த திராட்சை செடி. இந்த வார்த்தையை சொல்லிட்டு கடைசியா இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இதைத்தான் நான் அந்த 100% சொன்னேன். 100% கடவுளை சார்ந்து வாழ்வதுதான் தாழ்ச்சி அப்படிங்கிற அந்த விஷயத்த இங்க ஆண்டவர் சொல்றார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த எதுவுமேங்கிறது தான் 100%. என் அறிவுல கொஞ்சம், என்னுடைய அனுபவத்துல கொஞ்சம் இதை நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு 90% ஆண்டவரை சார்ந்து 10% என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அறிவையும் நான் சார்ந்திருந்தேன்னா அதுக்கு பேர் தாழ்ச்சி கிடையாது. மாறாக 100% என்னுடைய அறிவை சாராமல், என்னுடைய அனுபவத்தை சாராமல் முழுவதுமாக நான் கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு பெயர் தான் தாழ்ச்சி. இதுதான் தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி இப்ப நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த இறை பகிர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எடுத்து வாசிக்கலாம். விவிலியம் வச்சிருக்கிறவங்க பைபிளை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 வார்த்தைகள். மத்தேயு 11, 28, 29. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? முதல் வார்த்தை மத்தேயு 11, 28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுவும் அந்த நம்ம பார்த்த கடவுளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்லுது இந்த முதல் வார்த்தையும். நம்ம தாழ்ச்சிங்கிறத குறித்து எதை பார்த்தோம்? கடவுளை 100% சார்ந்து வாழ்வது தான் தாழ்ச்சி அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இங்கே ஆண்டவர் அதான் சொல்றார், வேற யார்ட்டையும் போங்கன்னு சொல்லலை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே நீங்கள் என்னிடம் வாருங்கள், அவரை சார்ந்து இருக்கணும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதலை வேற யாரும் தர முடியாது, ஜீசஸால மட்டும்தான் தர முடியும். அப்போ நம்ம அவரை சார்ந்து அவரிடம் வருகின்ற பொழுது இந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். அப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஜீசஸ் நிறைய விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது இந்த 2 விஷயத்த மட்டும்தான். நம்பிக்கையை கூட அவர் சொன்ன மாதிரி எங்கேயும் குறிப்பிட்ட மாதிரி தெரியல. என் மீது நம்பிக்கை கொள்வோர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன மாதிரி எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. ஆனா திருத்தூதர் பவுல் சொல்றாரு, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமான இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்றாரு, கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம ஜீசஸ்டேன் தான் இது 2ஐயும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த கனிவையும் இந்த மனத்தாழ்மையும். இங்க அடிஷனலா இன்னொன்னு சேர்க்கிறார் ஆண்டவர். எதை சேர்க்கிறாரு? கனிவை சேர்க்கிறார். கனிவு என்பது என்ன? தாழ்ச்சிங்கிறது என்னங்கிறத பார்த்துட்டோம். கனிவு என்பது என்ன? எல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான், ஏற்கனவே படிச்சதுதான், மறந்துடுச்சு இல்லைங்களா? நான் எந்த தவறையும் செய்யாத பொழுது, என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, இதுதான் கனிவு. இந்த தேனொழுக பேசுவாங்க, கனிவோட பேசுவாங்க அப்படின்னு சொல்றது உலகப்பூர்வமாக நாம புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த ரெண்டுக்குமே உலகம் வேற ஒரு அர்த்தத்தை சொல்லுது. இந்த தாழ்ச்சிக்கும் கனிவுக்கும் உலகம் வேற ஒரு அர்த்தத்தை சொல்லுது. ஆனா இந்த இரண்டுக்கும் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எது அப்படின்னா, தாழ்ச்சி என்பது 100% கடவுளை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை. கனிவு என்பது நான் தவறு செய்யாத பொழுது, என்னை ஒருவர் இல்லாததும் பொல்லாததையும் பேசுகின்ற பொழுது அதற்கு நான் ரியாக்ட் பண்ணாம அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்பது, உதவி செய்வது, இதுதான் கனிவு. இந்த கனிவையும் மனத்தாழ்ச்சியையும் மற்ற கொடைகளைப் போல நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ மற்ற கொடைகள்லாம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு, நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 9 கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியின் கொடைகள். இந்த கொடைகள் ஆவியானவர் எப்படி நமக்கு கொடுக்கிறாரு? அவர் தம் விருப்பம் போல ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். 9 கொடையை சொல்றாரு. கொடையை சொல்லிட்டு அந்த கொடைகளை எப்படி கொடுக்குறேங்கிறதையும் சொல்றாரு. அவருடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். இது முதல் முறை. இரண்டாவது என்ன நடக்குது? மார்க்கு 16வது அதிகாரம் 17-18 படியாக நாம அதை நம்பிக்கையின் வழியாக செயலாக்கம் பெறுகிறோம். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அந்த வார்த்தை அப்படிதான் ஆரம்பிக்குது. அப்போ நம்பிக்கையின் மூலமாக கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த கொடையை, தூய் ஆவியானவருடைய கொடையை நாம என்ன பண்றோம்? நம்பிக்கையின் வழியாக அதை நாம பெற்றுக்கொள்கிறோம். மார்க்கு 16-17-18 இறை வார்த்தையின் அடிப்படையில். ஆனால் இந்த கனிவையும் மனத்தாழ்ச்சியையும் நாம அந்த மாதிரி செய்ய முடியாது. இதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார் ஆண்டவர். அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை நாம் கடைபிடித்து தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த கனிவையும் இந்த தாழ்ச்சியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரே ஒரு நபரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூ உலகின் அனைத்து மாந்தர்களிலும் சாந்த மிகு மனிதராக திகழ்ந்தார். யார் அந்த மனிதர்? மோசே. பிரைஸ் தி லார்ட். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்றார். எண்ணிக்கை 12வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல, பூ உலகின் அனைத்து மாந்தர்களிலும் மோசே சாந்த மிகு மனிதராக திகழ்ந்தார். ரொம்ப தாழ்ச்சியான ஒருத்தர் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது அவர், இல்லைங்களா? ஆனா பேசிக்கா மோசே எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு 2வது அதிகாரத்திலே தெரியும். தன்னுடைய இனத்தான் ஆன எபிரேயனை எகிப்தியன் ஒருவன் அடித்தான் என்பதற்காக அவனை அடித்து கொலை செய்து மண்ணில் புதைத்தவர் தான் இந்த மோசே. அவ்வளவு கோபக்காரரான ஒரு கொலைகாரரான இந்த மோசே ஆண்டவருடைய இந்த பாராட்டுதலுக்கு எப்படி அவர் அந்த இதுக்கு தகுதிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். 40 வருடங்களாக இஸ்ராயல் மக்களோடு அவர் பயணிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஒரு பணியை கொடுக்கிறாரு. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அங்கிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் மோசேக்கு கொடுக்கப்பட்ட பணி. இவர் அந்த மக்களை அங்கிருந்து கூட்டிட்டு வருகின்ற பொழுது, புறப்பட்டு வருகின்ற பொழுது 10 நாள் 15 நாள்ல போய் சேர வேண்டிய ஒரு இடத்தை அந்த மக்களுடைய கீழ்ப்படியாமையினால 40 வருடங்களாக அந்த பயணம் மாற்றப்படுது. இந்த 40 வருடங்களில் ஒவ்வொரு நாளுமே மோசேக்கு போராட்டமான நாள் தான். ஒவ்வொரு நாளுமே அவருக்கு கடுமையான சோதனைக்குட்பட்ட ஒரு நாள் தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவங்க எவ்வளவு தூரம் அந்த மோசையை காயப்படுத்தணுமோ, துன்பப்படுத்தணுமோ, துயரப்படுத்தணுமோ, துன்புறுத்தணுமோ, முறுமுறுத்தணுமோ எல்லாத்தையுமே செஞ்சாங்க. உணவு இல்லையா, உடனே மோசைக்கு எதிராக முறுமுறுப்பு. செங்கடல் எதுக்க நிக்குதா, உடனே மோசைக்கு எதிராக முறுமுறுப்பு. தண்ணி இல்லையா, உடனே மோசைக்கு எதிராக முறுமுறுப்பு. 12 பேர்ல 10 பேர் நெகட்டிவான ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, மோசைக்கு எதிரான முறுமுறுப்பு. ஒவ்வொரு நாளும் அவர் அப்படிதான் கடந்து போறார். இவ்வளவு அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் மீது ஆண்டவருக்கு கோபம் வருது. மலை மீது ஏறி மோசே ஆண்டவரிடம் உரையாடி கொட்டிட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் போட்டு ஒரு சிலையை உருவாக்குறாங்க. அதை அவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த மக்கள் மீது கடும் சின்னத்துக்கு உள்ளாகிறார். இவங்க வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவங்க மீது நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான தண்டனையை சொல்லுகின்ற பொழுது மோசே அந்த மக்களுக்காக, எந்த மக்களுக்காக? தன்னை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி கொண்டிருக்கிற, முறுமுறுத்து கொண்டிருக்கிற, தனக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஆதரவாக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிந்துரை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவருக்கு நினைவுபடுத்தி அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கிறார். நீங்க ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீங்க, விண்மீன்களை போல இந்த மக்களை திரளான பெரிய இனமாக்குவேங்கிற வாக்குறுதியை அந்த மக்கள் மீது நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்குறுதியை நினைவில் கொண்டு அவர்கள் செய்த பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்றார்.
ஒருவேளை நீங்க அந்த பாவத்தையும் மன்னிக்கவில்லை என்றால் அதுக்கு அடுத்து அவர் உச்சகட்டமா சொல்லக்கூடிய வார்த்தை தான் விடுதலை பயணம் 32வது அதிகாரம் 32. எடுத்தவங்க வாசிக்கலாமா? விடுதலை பயணம் 32. இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம அந்த கனிவுல பார்த்தோம். அந்த கனிவு என்கிற விஷயத்தை தன்னை துன்புறுத்தக்கூடிய, தன்னை காயப்படுத்தக்கூடிய, தன்னை தனக்கு எதிராக முறுமுறுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எதிராக நாம அவர்களுக்காக பரிந்து பேசுவது, மன்றாடுவது, உதவி செய்வது தான் கனிவு என்பதை பார்த்தோம். ஆனா இங்க மோசே அதை அப்படியே பர்ஃபெக்டா செய்றார். 40 வருடங்கள் அந்த மக்களோடு அவர் பட்ட எல்லா பாடுகளையும் அவர் மறந்தவராக ஆண்டவர்கிட்ட, அந்த மக்களுக்கிட்ட ஆதரவாக பரிந்து பேசுகிறார். நீங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய வாழ்வின் நூலில் இருந்து என்னுடைய பெயரை நீக்கிவிடும், இல்லையே அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, இல்லைன்னா அந்த நூலிலிருந்து என்னுடைய பெயரை நீக்கி விடுங்கள் என்கின்ற அளவுக்கு அந்த மக்கள் மீது, தனக்கு எதிராக இருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டு பரிந்துரைத்தார். இதுதான் அந்த கனிவு. அவருக்குள்ள இருந்த தாழ்ச்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் இப்ப கூட நம்ம பிரேயர்ல சொல்லியிருப்போம், மோசைக்கு முன்பாக சென்ற பிரசன்னம். அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு முன்பாக கடவுள்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், கடவுளே உமது பிரசன்னம் என்னோடு கூட வரவில்லை என்றால் எங்களை இங்கிருந்து போக விடாதையும். ஒரு அடி கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் எடுத்து வைக்க முடியாது என்பதை நம்ம ஆரம்பத்துல பார்த்து அந்த 100% கடவுளை சார்ந்து வாழ்வது. எந்த இடத்துலையும் அவர் அங்கிருந்து புறப்பட தயாராகின்ற பொழுது நீங்க எங்க கூட இருக்கணும், நீங்க இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நாங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம் என்பதை முழுவதுமாக பற்றி கொண்டு கடவுளோடு சார்ந்து வாழ்ந்த நபர் இந்த மோசே. அதனாலதான் அவர் மானிடர்களில், பூவுலகின் மாந்தர்களிலே சாந்தமிகு மனிதராக மோசே திகழ்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலைகாரனாக இருந்த ஒருவர் எந்த அளவுக்கு மாற்றப்படுகிறார், இதற்கு எல்லாம், இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம்னா, அதே அதிகாரத்துல 33:13 வாசிச்சோம் அப்படின்னா, உம் வழிகளை எனக்கு காட்டியறலும், இதனால் உண்மை நான் அறிந்து கொள்வேன் அப்படிங்கிறார். ஆண்டவரை பற்றி அறிகின்ற அறிவில நாம வளர்கின்ற பொழுதுதான் நாம் இந்த தாழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த கனிவை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அந்த அறிகின்ற அறிவுல நாளுக்கு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணுங்கிறார். வேற யாருமே கேட்கல, இவர் ஒருத்தர் தான் கேட்கிறார், ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும். ஆண்டவர் யார் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். கேத்ரினா சியானாங்கிற புனித கிட்ட ஆண்டவர் சொல்லுகின்ற விஷயமும் அதுதான். ஒரு காட்சியின் மூலமாக கேத்ரினா சியானா கிட்ட ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் நான் யார் என்பதை அறிந்திருந்தால் இவர்கள் நான் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்வார்கள், இல்லை என்றால் அவர்கள் யார் என்பதை தெரிந்திருந்தாலும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம ரெண்டுமே இல்லாததுனாலதான் அவர் விரும்புகின்ற வாழ்க்கையிலிருந்து நாம வாழ தவறி கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் யார் என்கிற அறிவு நமக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி அவரை அறிகின்ற அறிவில நாம வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தாழ்ச்சியும் இந்த கனிவும் நமக்குள்ள வருவதற்கு அதுதான் பேஸ். யோவான் 17வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. ஆண்டவர் இயேசு தந்தையான பிதாவான தேவனிடம் வேண்டுகிறார். எப்படி வென்றார்னு பாருங்க. கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நிலை வாழ்வுன்னு சொல்றாரு? உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம தெரிந்து கொண்டோம். இதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்னை பற்றி யாருக்கு அதிகமா தெரியும்? என்னை பற்றி என் மனைவியை விட, என் குழந்தைகளை விட, என் பெற்றோரை விட, என் நண்பர்களை விட யாருக்கு அதிகமா தெரியும்? ஜீசஸுக்கு அதிகமா தெரியும். நான் யார், நான் எப்படிப்பட்டவங்கிறத முழுமையாக அறிந்த ஒரு நபர் யார் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவரை அறிகின்ற அறிவுல நாம வளரணும். அப்பதான் நாம அவரோட திசைக்கு சரியான பாதையில நாம வழிகாட்டப்படுவோம். அது இல்லாம நம்ம அந்த ட்ராக்ல இருந்து நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னா, அவரை அறிகின்ற அறிவில நாம குன்றி போனோம் அப்படின்னா, நமக்குள்ள அவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவர் அறிகின்ற அறிவில நாம நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று நம்ம சொல்லுகிறோம். அவர் யார்?
இயேசு கிறிஸ்து யார்? கடவுள் என்பவர் யார்? அப்ப கடவுளை நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பாடல்கள்ல எப்படி தியானிக்கிறார்? தாவீதாசர் எப்படி தியானிக்கிறார் தெரியுங்களா? 8வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மனிதரை நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். தாவீது தியானிக்கிறார், கடவுள் என்பவர் யார்? அவருடைய மாட்சி என்ன? அவருடைய மகிமை என்ன? அவருடைய மேன்மை என்ன? அவர் நினைவில் வைக்கிறதுக்கு நாமெல்லாம் எம்மாத்திரம். இதை நினைக்கின்ற பொழுது, இதை படைப்புகளை நினைப்புகின்ற பொழுது, அவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததை ஒன்றையும் நம்ம நினைக்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்மெல்லாம் ஒரு சிறு துரும்பு தான், தூசி தான். திருப்பாடல்கள் 103வது அதிகாரம் 14வது வார்த்தையில வாசிச்சீங்கன்னா நம்ம வெறும் தூசி தான், டஸ்ட் தான். ஆபிரகாம் ஒரு பிரேயர்ல கூட சொல்றார், நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசியுமானவன். நம்ம அந்த துரும்பிலும் தூசியுமான நம்மை நினைத்து பார்ப்பதற்கு எம்மாத்திரம். அவரை நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாக்கோபு தன்னுடைய அதிகாரத்துல சொல்றார், 4வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை, நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகையை போன்றவர்கள் இந்த மனிதர்கள். ஒரு செகண்ட் தான், ஒரு புகை எப்படி வந்துட்டு போகுதோ அது போலதான் நம்முடைய வாழ்வு. நொடி பொழுதில் தோன்றி மறையக்கூடிய புகையை போன்ற நம்முடைய வாழ்வை கொண்ட நாம் ஆண்டவரை அறிகின்ற அறிவில் அவர் நம்மளை நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா எந்த அளவுக்கு அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார், இதை நாம நினைக்கின்ற பொழுதுதான், இதை நாம தியானிக்கின்ற பொழுதுதான், இதை நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான், இதை அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற பொழுதுதான் நாம் நாளுக்கு நாள் இந்த தாழ்ச்சியில் வளர முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8. அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி இங்க இறங்கி வந்தாருங்கிற அந்த வார்த்தையை நம்ம எடுத்து தியானிக்கலாம். பிலிப்பியர் 2:6-8. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இதைத்தான் என்கிட்ட கத்துக்கங்கிறார். ஆண்டவர் என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றது இதுதான். இதுல என்ன நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோசையெல்லாம் தாழ்த்தினது 50லேருந்து 0 இருக்கலாம், இல்ல 20லேருந்து 10 இருக்கலாம். ஆனா இவர் தன்னை தாழ்த்துறது எப்படி அப்படின்னா 100 ஃபுல்னஸ், ஒரு நிறைவில் உள்ளவர். இறை மகன் என்கின்ற இடத்தில் இருந்து அடிமை நிலைக்கு வர்றார். 100லேருந்து 0க்கு வர்றார். ஆனா நாம 10லேருந்து 0க்கு வர்றதுக்கு நம்மளால முடியல. ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. நம்முடைய படிப்பு, அது நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய கல்வியாக இருக்கலாம், நம்முடைய அனுபவமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய செல்வ செழிப்பாக இருக்கலாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம 10லேருந்து 0க்கு வர்றதுக்கே நமக்கு தடுக்குது. ஆனா இவர் எங்கிருந்து எங்க வர்றாரு? தன்னுடைய நிறைவில் இருந்து, இறைமகன் என்கின்ற அந்த நிலையில் இருந்து அடிமை என்கிற அந்த நிலைக்கு வர்றார். 100லிருந்து 0க்கு தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்ச்சி தான் நம்ம கிட்டையும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறார். இறை மகன் என்கின்ற நிலைவில் இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதவில்லை. மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கின்ற அளவிற்கு தம்மை கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பை நாம் தியானிக்கின்ற பொழுது, அவரை அறிகின்ற அறிவில நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எதற்காக நம்மை படைத்தார்? நம்முடைய படைப்பினுடைய நோக்கம் என்ன? நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்கின்ற பொழுது நாம நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உணர்வோம். எப்படி மோசே மாற்றப்பட்டாரோ, அவர் மாறணும்னு சொல்லிட்டு மாறல. ஆனா அவரை மாற்றியது எது அப்படின்னா, ஆண்டவர் கடவுள் மீது கொண்ட அறிகின்ற அறிவுல தான் அவர் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது. அதே போல நம்முடைய வாழ்வில் ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். சென்னையில் நடந்த ஒரு விஷயம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சில வருடங்களுக்கு முன்பாக நடைபாதையில சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் கால் தடுமாறி ட்ராக்குக்குள்ள விழுந்துட்டார். 2 பக்கமும் பிளாட்ஃபார்ம். நமக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன் போனவங்களுக்கு தெரியும், நம்ம உயரத்தை விட அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப அதிகமாக உயரமான நிலையில தான் இருக்கும். மேலே ஏறி வர முடியாது, தனியாக நம்ம ஏறி வர முடியாது. அதில் ஏறுறதுக்கான வழிகளும் இருக்காது. ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. இவர் கீழே விழுந்த நபர், தவறுதலாக கீழே உள்ள விழுந்த நபர் கத்துறாரு, கதறாரு. அவரை காப்பாற்ற அங்கே யாரும் வரல. இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
சிறிது நேரத்தில் 2-3 செகண்ட்ல உங்களுக்கு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டரே நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது, ஏன்னா கடைசி சிக்னலை தாண்டிடுச்சு. இப்போ இவருடைய சாவு 100% உறுதி. இவர் சாவ போகிறது உறுதி. ஏன்னா அந்த கடைசி சிக்னலையும் தாண்டி ஸ்டேஷனுக்குள்ளே வண்டி வந்துட்டு இருக்கு. இவர் பிளாட்ஃபார்ம் உள்ளே இருக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு சகோதரர் இவரை காப்பாற்றுறதுக்காக போய் அவருக்கு முன்பாக அந்த பிளாட்ஃபார்மில் முட்டி போட்டு கீழே உள்ளுக்குள்ளே பள்ளத்தில் இருந்த அந்த நபரை கரம் பிடித்து உள்ளே இருக்கிறவரை தூக்கி வெளியில் இருக்கிறார். இப்போ தூக்கி வெளியில் எடுக்கிறப்ப என்ன நடக்குது? உள்ளே இருக்கிறவர் வெளியில் போயிடுறாரு, வெளியில் இருந்த சகோதரர் உள்ளே போயிடுறாரு. ஒரு செகண்டில் ட்ரெயின் வந்துடுது. சாக வேண்டிய நபர் உயிர்த்து விட்டார், வெளியில் இருக்க வேண்டிய நபர் இறந்து விட்டார். இப்படி ஒரு நிலைமையில தான் நாம் இருந்தோம். இருள் சூழ்ந்த அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருந்த நம்மை வியத்தகு ஒளிக்கு அழைத்து சென்றவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுக வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் பொருளும் அல்ல, மாறாக விலை மதிக்க முடியாத விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். நான் அந்த சம்பவத்தை ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அந்த தம்பி, அந்த இளைஞன் அந்த உயிரை இழந்த இளைஞன் உயிரை கொடுக்கணும்ட்டு போகல, அவன் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட போனா. அவன் விழுந்து இறந்தது ஒரு ஆக்சிடென்ட். இதை ஜீசஸோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இறப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்மீது கொண்ட அன்பு. 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை எடுத்து வாசிக்கங்களா? 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறப்பதற்காகவே ஆண்டவர் இந்த உலகிற்கு, நமக்காக, அவர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்புக்காக, இந்த உலகம் தோன்றும் முன்பாக நம்மீது வைத்திருந்த அதே அன்பிற்காக தன்னுடைய சொந்த மகனை இந்த உலகிற்கு ஆண்டவர் அனுப்பினார். அந்த கல்வாரி சிலுவையில் அந்த 3 ஆணிகளுக்கு மத்தியில் அவர் களம் விரித்து அங்கே நிற்கின்ற பொழுது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னை இகழ்ந்தவர்களை, தன்னை துன்புறுத்தியவர்களை, தன்னை காயப்படுத்தியவர்களை, தன்னை காரி உமிழ்ந்தவர்களை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்பவர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் வாய் திறவாது இருந்து நமக்காக பரிந்து பேசினார். தந்தையிடம் என்ன சொல்றாரு? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அவரிடம் இருந்து அந்த கனிவையும் அந்த தாழ்ச்சியையும் ஆண்டவர் நம்மை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். இந்த நாளில் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இதுதான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுகிறது. பைபிளில் அநேக பேரை நம்ம எடுத்துக்காட்ட முடியும். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்வோம். இவர் தான் மெசியாவும் அவருடைய சீடர்கள் நினைக்கிறப்பவே அவர் அதை தடுக்கிறார். நான் மெசியா இல்லைங்கிறார். அவர் பெருகணும், நான் சிறுகணும், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் அவரை உயர்த்துறார். மனிதர்கள் பிறந்தவர்களே திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லைங்கிற நிலத்துக்கு அவர் கொண்டு போறார். அவர் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது அவர் உயர்த்தப்பட்டார். அன்னை மரியாள் அதே மாதிரி தன்னை தாழ்த்துறாங்க. இதோவும் அடிமை என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக அவர் உயர்த்தப்பட்டார். பல பேரை நம்ம சொல்ல முடியும் பைபிளிலிருந்து எடுத்துக்காட்டி. அவர்களை தாழ்த்துகின்ற பொழுது இவங்க எல்லாருமே எப்படி தன்னை தாழ்த்துறாங்க அப்படின்னா, உயர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல, கடவுளை முழுமையாக அறிந்ததனால் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். நம்மை தாழ்த்துவோம், ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்போ இந்த இறைவார்த்தை பகிர்வுக்காக ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புண்ணியங்களில் தலையான புண்ணியமாகிய இந்த தாழ்ச்சியை, ஒரு கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படை தேவையான இந்த தாழ்ச்சியை இறை வார்த்தைகளோடு இந்த நாளிலே தியானிக்க ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களை திறந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது கொண்டிருந்த அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பினுடைய ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை, நீளத்தை நாங்கள் அறிந்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் அறிய முற்படுபவர்களாக இருந்து உம்மிடமிருந்து அந்த தாழ்ச்சியையும் கனிவையும் நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். தொடர்ந்து அப்பா உம்முடைய பயணத்திலே வாழ நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.